சேனக்கிழங்கு வறுவலுங்க நான்வெஜ் டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? பாருங்கள், சேனக்கிழங்கு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பானையில இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டின்னா குக்கரில் போட்டு ஒரு விசில் கூட்டு எடுத்துக்கலாம். இது 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தா போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம சேனக்கிழங்கு எடுத்துங்க, தனியாக ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். முதல்ல சேனக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம காய்கறி எண்ணெயை போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த பதத்தில் இருந்தால் போதும். இந்த சேனக்கிழங்கு வறுவல் அடுத்தது நம்ம ரெடியாக இருக்கலைங்க. இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சில்லு தேங்காய்ங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுங்க. இதை இன்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வறுவலுக்குங்க சின்ன வெங்காயம்லாம் இந்த மாதிரி பீஸாக அறுத்து போட்டோன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இரும்பு வடைச்சட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் அதுலேயே இருக்குதுங்க. இந்த 1 கப் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொடிப்பொடியாக நறுக்கின தக்காளி 1, மஞ்சள்தூள், அளவான உப்பு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அத்தை, காரத்துக்கு என்னங்க போடுறீங்க? காரத்துக்கு நம்ம ராதுஸோட கறித்தூள் பிரியா. நம்ம அசைவத்துக்கு மட்டும் இல்லை, சைவத்துக்கு செம டேஸ்டாக இருக்கும். சரிங்க, 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச சேனக்கிழங்க போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அத்தை, பார்க்கவே டெம்டிங்காக இருக்குங்க. இப்போவே சாப்பிடணும் போல இருக்குங்க. இன்னும் இது முடியல பிரியா. இதுக்கு நம்ம தேங்காய் துருவல் இன்ச் பண்ணி வச்சோம்ல, அதை போடணும் தானே. சரிங்க, அதை அப்படியே மேலால போட்டுக்கலாம். மேலால மலைச்சார மாதிரி கொத்தமல்லி தலை தூவி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான என்ற ஸ்டைல் நான்வெஜ் ஸ்டைலில் சேனக்கிழங்கு ரெடி. நான்வெஜ் ஸ்டைலில் சேனக்கிழங்கு ரெடிங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.